ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் வந்திருக்கோம். பாரிஸில் இது A to Z எல்லா பொருளும் கிடைக்கும் இங்கே. ஆமாம், இங்கே நமக்கு என்ன பொருள் தேவை, என்ன பொருள் தேவையில்லை, எல்லா பொருளும் கிடைக்கும். இங்கே தான் மாமா எல்லாம் கடிக்கும் போகுது, ஏரியாவுலாம் விற்கிறாங்க. ஆமாம், இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம காமிக்கிறோம், வாங்க போகலாம். அம்மா இங்க பாத்தியா இல்லையா? அம்மா சின்ன வயசுல விளையாடுவோமே தண்ணியில ஊற்றி போட்டு. நான் இங்கேருந்து ஒரு திருவண்ணு இருக்கும் போமா போட்டு நெக்கல் தான் வானான்றது. என்னம்மா எப்படி மாமா இது சுத்தினே இருக்குது? என்ன கதை இது? ஏற்றி வச்சிருக்கேன். எப்படிண்ணா இது ஒன்றே இருக்குது? இது என்னதான் ஊற்றுவீங்க? விளக்கு வச்சா ஆ அண்ணா நாங்கள் எண்ணெய் வச்சு விளக்கு வச்சு கல்புரம் தான் கோயிலெலாம் போவோம். நீ நான் கப்பலே விட்றேன். மஜா மஜா. மீன் பிடிக்க எடுத்துன்னு போலாமா அந்த போட்டை? நெக்கல் தான் வானான்றது. அண்ணா நீ வளர பொருள் அம்மா இது ஞாபகம் இருக்குதா? எல்லாமே ஞாபகம். பேஸ்ட் ஒன்று வச்சு அந்த பைப்பில் ஊதுனா இந்த மாதிரி ஊழ பேர் முட்டை வரும். ஏன்னா உனக்கு நான் ஊதுறேன். பரவாயில்ல, டக் 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 டக். கடற்கன்னு ஊதுதப்பா, மஜாவா இருக்குதப்பா. என்ன சுற்றி சுற்றி வருது? ஏன்னா இதெல்லாம் நீயே ரெடி பண்ணதான் என்ன வாங்குத்தானே? இதா அதான் இங்கே ரெடி பண்ணுறது. ரெடி பண்ணித்தானே கைவண்ண பொருள் மாமா இதெல்லாம். வருப்பா. அது இது பேராக வந்து என்ன சொல்லுவாங்க, குடி சத்து வைக்கணும்ல. என்னம்மா தனியாக இதை பண்ணிக்கிறா? டி வாமாம்மா. வெயில் இல்லை. ஆஹா, என் கையில் குத்தா ஒரே ஊதில ஊழ பெருசாக ஊதிடுவேன். நீ இன்னும் ஊதிக்கிற பேர் நீயே இவ்வளோ பெருசாக ஊதி போய் தான் இங்கே போயிடுச்சு மாமா. உள்ள இரு அப்படிலாம் செஞ்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் 90 கிட்ஸு. 90 கேஜின்னு ஓட்ட ஊஞ்சிச்சேன். இல்லை மாமா, இவனே 2000 பிறந்தான். 90 கிட்ஸ்ன்றான். புதுடா ஒஞ்சிரு புதுடா முடியாது மாமா. அது புதுண்டா. நீங்கள் பேஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டுருக்கீங்க. ஆமாம். என்ன பல்லு வெள்ளையாட்டுல உனக்கு? அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 4 போட்டு இந்த பேஸ்ட்டு பைப்லாம் வாங்கி கொடு. அங்கே போய் கடை போடு. எனக்கு சோறுலாம் வேணாம், இன்னைக்கு எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கச்சிச்சு. ட்ரெஸ்ஸு, ஐஃபோனு, பைக்கு எல்லாம் வாங்கிட்டேன். சின்ன வயசில் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். இந்த போட்டு இது விளையாடிக்கிறேன், இருந்தாலும் இப்போ எனக்கு வேணும். இது வாங்கினா போயிடுவேன். இப்போ 4 போட்டு எதுக்கு? நீ ஒரு ஆள் தானே. வீட்டில் 4 பேர். ஆமா ஆமாம், நான் குடும்பத்து கூட விளையாடுவோம். சோறே வேண்டாண்டாரு மாமா, பரவாயில்ல வாங்கி கொடுத்து. நான் ஒரு போட்டு ஆசிக்கு ஒரு போட்டு வேணா வாங்கி தரேன். சரி, வாங்கி. நான் ஒரு போட்டுக்குண்ணா நல்லா ஓடுற போட்டா இதுல பேர் எழுதி கொடுக்க முடியுமா? கூட அருள சாமி இந்தாப்பா எப்பா போட்டுப்பா, உனக்கோசம் ஆசையா வாங்கி கொடுத்துருக்கேன். விட்டான். பாப்பாலாம் வேணான்ட்டான். அது ஒரே இல்லை நீங்க ஒரு அப்படின்னு யார் சொன்னா? அது 2 ஹவர் கழிச்சு சாப்பிடலாம். 2 ஹவர் கழிச்சு சாப்பிடலாம். ஏன்னா ஒண்ணுதான். சரி வேணா விடுங்க. வேணாம் அது சொல்லி எனக்கு சோறு வேணா, விடுங்க. இதே வாங்க மாமா, நல்லா இருக்கும். வீட்டில் முட்டை விட்டுனுக்கலாம். ஏன்னா இது ஒரு 3 குணா. ஏன்னா எவ்வளோ போட்டு இது? இது இது ஒண்ணு அப்டேட் ஆக மாட்டேன். இன்னைக்கு சின்ன வயசுல விளையாடுற காய்தான். சின்ன வயசுல ஏய் விளையாட்டுனா எல்லா வயசுல விளையாடலாம். கம்னுறா கத்தினே இருக்காதீங்கடா. பாரு என்ன பண்றவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க பழுது. 100 ரூபாய் கூட வேஸ்ட் பண்றவமா. இவனுக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனே ஒரு ஆசைப்படுறான். வேஸ்ட் பண்ண என்ன நீ இந்த மாதிரி கேட்குற, அப்புறம் பையனுக்கு விளையாட்டுன்னு கேள்வி நான் கொடுக்க மாட்டேன். ஆமா, அவனு மட்டும் போட்டு வாங்கி கொடுத்தல. இனி இது வாங்கி கொடுத்துருவோம். சாப்பாடுலாம் வேணாம், வாங்கிக்க. என்ன 200 ரூபாய்க்குமா? 200 ரூபாவா? 35,000 அடிக்கிற வேலி வீட்டில் விளையாடி. யூடியூப்ல எனக்கு அவ்வளவே காசு வரல. நீ தேவையில்ல, கிளம்பு நீ. பாக்கியா, நானா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு தான் ஆசைப்படுவேன். உன் சொத்தை அதுக்குதான் பிளான் பண்றானுங்க. நான் வரவனுங்க எல்லாம் இப்படியே தான் வரீங்க. எனக்கு 35,000 ரூபாய் கூத்து எங்கதுடா வாங்குது நானு? ஏதோ 500 ஜிபின்னு வேற போட்டுக்குது, என்னென்ன போட்டுக்குது. டெய்லி அம்மா 100 ரூபாய் 200 ரூபாய் பொருள் என்ன ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்கலாம். வாங்கியா மாமா? 100 ரூபாய் 200 ரூபாய் பொருள் வாங்க. இதெல்லாம் வேஸ்ட் மாமா. குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் உள்ள இருக்குது பாருமா. உனக்கு குழந்தை வேற பொண்ணுது. இந்த மாதிரி என்ன குழந்தை டாய்ஸ் என்ன வாங்கிக்கோ. மம்தாஜ் டாய்ஸா சென்ட்ரா வித்யா. நான் பையா குடிம்பெல்லாம் பலமாகுது.
நான் ஐயோ ஆட்டா பாம்பு திரும்பி இருக்குது கொளுத்தலாம் பழுது. பையா வணக்கம், உங்க பேர் என்ன? விஷ்ணு. விஷ்ணு. இது என்ன மாதிரி கடை அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸ் இருக்கு. ரிமோட் கார், பஸ், ஜீப், ட்ரக் என்ன வேணும்னா எல்லாமே கிடைக்கும். கேம்ஸ் ஐட்டம் வேணும்னா கேம்ஸ் ஐட்டம் கூட கிடைக்கும். அங்க நான் பேச உறீங்களா எங்க வந்தாலும் உயிரை எடுத்துக்கிறீங்களா? பேசி தானே கிராப்பல நான் விளையாண்டுக்கிறோம். எவ்வளோ பையா அந்த பேட்டு? இது பேட் வரும் உங்களுக்கு 120 ரூபா. ஓ லாட்டை எடுத்தா? லாட்டா எடுத்தா 120 ரூபா. அதுவும் 120 ரூபாய் தான். ஆமா. எப்படி வாங்க ரீட்டைல் எடுத்தாலும் ஹோல்சேல் வாங்கினாலும் எதாலும் ஒரு சரி ஒரே ரேட் தான். எத்தனை மாதம் 120 ரூபாய் தானா? அதுல 6 போதா பாரு நான் போடுறேன். இதுல போடாது. கொட்டை கொட்டியா ஆகிடுவோம் வெளிய போடணும். பையா. இந்த பால்லாம் என்ன ரேட் வருது பா? குழந்தைங்க எல்லாம் புச்சாயிட்டு எல்லாமே வச்சுனுக்கிறீங்க. ஆமா. இது ஃபைபர் பால் காத்து கிடையாது. காத்து கிடையாதா? எதுவுமே ஆகாது. எவ்வளோ இது? இது 80 rupees. 80 rupees. ஆமா. சூப்பர் டன். இது ஒன்று எடுத்து வை. அப்புறம் வேற என்ன இருக்குது? வேற என்ன வேணும்? என்ன இல்லையே உன் குழந்தை எல்லாமே இருக்கு. குழந்தைக்கு நீ கூட விளையாடுற மாதிரி சம்ம கூட இருக்கு. எங்க? ஆமா எல்லாரும் பாய் அந்த காரெல்லாம் ரிமோட் காரெல்லாம் விட்டு காட்டினா நல்லா இருக்கும்ல. உன்னை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நாங்க. ஆமா இது பார். ஆமா சவுண்ட் கன் இருக்கு. வாங்கி கொடு மாமா. இது பார். ஷூட் பண்ண தயவு மாதிரி செய்து கூட இருக்கு. வச்சிருன்ட்டேன். போகாலி பாருப்பா குழந்தைங்களுக்கு புச்சாயிட்டேன் எல்லாமே இருக்குதுப்பா. ஆஹா ஆஹா வீடியோ ஊத்துறியா தாய் டன் டடன் டடன் டன். வந்து சரியா பா இந்த குழந்தைங்க கீபோர்டு மாதிரி என்ன இந்த துப்பாக்கி வாங்கி கொடு மாமா. அச்சா பையனால மாமா நின்று மாமா. பெரிய ராணுவ வீரன் நினைப்புடா. துப்பாக்கியே தான் இருப்பாங்க. பாய் ட்ரம்ஸ் இருக்குதா? ட்ரம்ஸ் இருக்கேன். எங்க? ஓ ட்ரம் ஆர்கன் ட்ரம் பையா பையா ஓபன் பண்ணு பையா. பையா இது ஓபன் பண்ணு பையா. ஓபன் பண்ணு. பாருப்பா. இது ட்ரம்ஸ் இருக்கு. இது ட்ரம் செட் இருக்கு பின்னாடி பார். இது கிட்டார் இருக்கானா? ஆமா கிட்டார் பிரச்சனை கிட்டார் தான். டுகுட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மை வாங்கலாம்னு வந்தோம். பொம்மை வாங்குற இடத்துல இவ்வளோ பொருள் இருக்குன்னு எங்களுக்கு தெரில. அதனால மாமா இப்போ வந்து மினி ஒரு கச்சேரி நடத்த போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெடி? ரெடி சாட். ஓகே 1 2 3 மைக் டேக். டோராவின் பயணங்கள் எந்த ஏரியா? பாரிஸ் ஹைகோர்ட் நம்ம ஏரியா. டோராவின் பயணங்கள் எந்த ஏரியா? பாரிஸ் ஹைகோர்ட் நம்ம ஏரியா. ஏரியா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம் காசி செட்டியே. லைட்டிங் எல்லாம் குறைஞ்ச வெள்ள இருக்கு அங்கதான். இது என்ன லைன்? ஏதோ ஒண்ணு நாங்க பாடுவோம். மகிழ் என்ன பண்ணுவோம்? இது ஹிந்திக்காரே. என்ன ஒரு ஹிந்தி பாட்டு என்ன பாடுறேன்? ஜரா ஜூம் லியூமே ஏ நாரே நா. तू देखा तू ही जाना सनम புது வீட்டுக்கு போன பால் காசனம் இந்த பாரிஸ் இல்ல பொருள் வாங்கணும். சரி போதுமா டைம் ஆயினுது. வா உங்க நிறைய இடம் போக வேண்டியது. பையா ஹலோ சை இது நல்லா சூப்பரா இருக்குப்பா மைக். ஆமா குழந்தைங்களுக்கு வந்து தபர் மாமா குழந்தைங்களுக்கு அழகா கீபோர்டு மைக்கு ட்ரம்ஸ். ஓகே அதாவது மியூசிக்ல ஆர்வமா இருக்கிற குழந்தைங்க இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் ஓகே சூப்பர் கீபோர்டு மாமா. ஆமா எலக்ட்ரிக் கீபோர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொருளாகுது. கீபோர்டில் எனக்கு வேற லெவல் பிடிச்சிக்குது. இல்லை அட்ரஸில் எங்கே படிப்பாத? இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மம்தா டாய்ஸ் சென்டர் நியூ சிங்கப்பூர் காம்ப்ளெக்ஸில் கோவிந்தா பானாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தேங்காய் போட தாண்டி வந்தேன்னா நான் என்ன சொல்றேன் வந்தாலே நியூ சிங்கப்பூரா? ஆமா, நியூ சிங்கப்பூர். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கனாலே மம்தாஜ் டாய்ஸ் சென்டர் பார்த்தா வேற லெவலில் இருக்குது. ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா கடையும் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்ல வாங்கிட்டு போங்க. ஓகேவா? நாங்கள் இன்னும் நிறைய இடம் காட்டுறோம். இங்கே ஆன்லைனில் எலக்ட்ரானிக் பொருள்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக விற்கிது. ஒரு சின்ன குட்டி ஃபேன் கூட 500 ரூபாய் மேலே தான் விற்கிது. பையா இந்த ஃபேன்லாம் எவ்வளோ? 100 ரூபாவா? அவ்வளோ கம்மியா? ஓ தப்பா ரேட் சொல்லாதையா? கரெக்ட் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டா? 100. இதே இத 150 பெருசு. ஓ இதே இத 180. 180. மாமா எனக்கு காசு வர மாட்டேங்குது வாங்கி கொடு மாமா. ஏய் கம்னுரா நீ வேற ஷூட்டிங்லாம் நான் போகும்போது யூஸ் ஆகும்பா ஃபேனு. நல்லா பெரிய டேபிள் ஃபேனா கொடு. டேபிள் ஃபேனாவா? ஆமா என் உடம்புக்கு அதான் கரெக்டாக இருக்கும். பருப்பா கால்குலேட்டரு எலக்ட்ரானிக் எல்லாமே இருக்குதுப்பா இங்கே. பருப்பா லைட்டிங்கு வேற லெவல். ஆமா நான் தான் சோறு சாப்பிட மாட்டேன்னு சொன்னல. இன்னொரு ஃபேன் வாங்கி கொடு. வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்டு கடைக்கு வந்துக்கிறோம். மெயின் தேவை சென்ட்டு. என்ன மச்சான்? அடிக்கிற வெயிலுக்கு மேலே ஒரே கற்கள் கவா பாசனம் வருது. அடி சொல்லு சென்ட் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல். இதுவும் மஜாவான கடை. மம்மி எவ்வளோ செல்லு பச்சா அம்மா. வாசல் வந்து ஒருத்தர் லிஸ்ட்
நான் அதெல்லாம் ஒத்துமா சென்ட் வச்சா அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி சென்ட். பையா உன் கையில என்ன ரேட்ல இருந்து சென்ட்டுக்குது? ஒரு 80 ரூபாய் ஸ்டார்டிங். ஓப்பனிங் 80 rupees. அது கம்மிலாம் கிடையாது. 80ல இருந்து 80 rupees ஊது. ஊதா? ஊதுவியா? என்ன ஊது இது என்ன சென்ட் இது? அதுல போட மாட்டாங்க ஊது. அது சொல்றாங்க 80 ஓ rupees. சரி ஓகே. என்ன மாதிரி சென்ட்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து காட்டு. சிக்னேச்சரா? ஆமா. பேனாடு. நல்ல கம்பெனியா? பேனாடு போடலாம். அந்த பாக் கூட போடுவாங்க இது தட்டி. நல்ல கம்பெனி. சொல்லலாம் மாமா இது. இது வர உங்களுக்கு 450 பீஸ். பட் மாமா ரேட் அதிகமா வைப்பாங்களா? ஐட்டம்ஸ் நல்லா இருக்கும் அது. ஒண்ணு நிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ். இத பார்த்தா சென்ட் நம்ம வந்து ராயில கண்ணாபு. இது எக்குடி எவ்வளவு அச்சா திருந்த மாட்டீங்களா நீங்களா? என்ன மாமா இது? சிக்னேச்சர். தலை வலிக்க மாமா. நம்ம தலை 7 ஃப்ளோர் வரும்னா. ஒரு ஃப்ளோர் வராது 7 ஃப்ளோர் வருதுல. 7 ஃப்ளோரா? 7 ஃப்ளோர் சேருமா? ஒரு ஃப்ளோரே என்னால ஏற முடியாது. 7 மாடி ஏறி என்ன ஆகுது தொடலாம். வேற என்ன எடி எடி பாரு காட்டு எத்து காட்டு. ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. சாங்கியமா? இதை வச்சு சாங்கியம்லாம் பண்ணலாம். இதை வச்சு இது பேரு பிரிக்க முடியல. ஒன் மேன் ஷோ. இது ஃபுல் அப்படி தான் இருக்கும். ஒன் மேன் ஷோவா? ஒன் மேன் ஆர்மி மேக் மாமா. இவங்க ஒருத்த போது 1200 ரூபாய் வரும். பையா இதை எடுத்து பிரிச்சு காட்டு. அலாரம் பண்ணலாம் ஜி. இல்ல வரும் ஆப்ஷன் கொடுத்துருக்க 3 ஆப்ஷன். என்ன மாமா பொம்மையா இது இது? எதுக்கு? இதெல்லாம் தலைக்கு மட்டும் தான். இது தலைக்கு மட்டும் தானே இது? தலைக்கு இருக்கு. இது இருக்குல்ல பின்னாடி. பாடிக்கு பண்ண முடியாதா? பாடிக்கு பண்ணலாம். பாடிக்கு இதா? பாடிக்கு பண்ணலாம். ஓ இதை போட்டு அப்படியே இது பண்ண வரும். ஒரு வாட்டி செக் பண்ணு. பண்ணி விட மாமா. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க 3 ஆப்ஷன். 3 ஆப்ஷன். இது எல்லாம் ஹேரு. இதுவும் ஹேரா? மாமா எனக்கு பண்ணு மாமா உடம்புலாம் வலிக்குது. சுவிட்ச் பாக்ஸ் என்ன? ஆமா. வாடா டேய். வாடா. மூஞ்சி எத்தனடா? ஆஹா. இத பச்சா வா. ஒரு டிமிங்கிறதுக்கு கால் பண்ணி யூஸ் பண்றாவா? ஓகே சூப்பரா இருக்குது. இது வந்து நல்லா வைப்ரேட் ஆகுது. பெயின்லாம் போகுமா? போ ஏர்போர்ட்ல. மசாஜ் பண்ணலாம். நல்லா இருக்குமா? ஓகே பேக் பையா பேக் பண்ணு. என்ன பேக் என்ற gift? அதான் gift கேளு. கடி யாரு பண்ணல ஒரு gift. இங்க ஒரு கடி gift கேட்டு போயிடலாம். கேட்டு ஒரு டெம்போ ஒன்று வர சொல்லு ஏத்தின்னு போயிடலாம். எல்லாம் gift தாங்கப்பா. கடைக்கு gift எல்லாம் கேட்டு தருவாங்க. யாருக்கு இது? எனக்குதான். அப்போ நீ போட மாட்டே வை. நீ எப்போ ஜட்டி போட்டுக்கிற எந்த காலத்துல? பையா உங்களுக்கு யூடியூப்ல வந்து ஆட்லாம் போட்டு வர்றோம். இந்த குழந்தைக்கு ஜட்டி மட்டும் கொஞ்சம் கிஃப்டா கொடு. பயங்கரமா லோ ஆங்கிள் ஒயிட் ஷார்ட் கட்லாம் பயங்கரமா ஷார்ட் வை பாப்பல உனக்கு. என்ன ஜட்டி கிட்டி ஏதாவது கொடுத்து பையா நீ போட்டு ஜட்டி கொடு. அதில் ஓட்ட தச்சு போட்டுக்கிறேன். சைஸ் மாமா. சைஸ்லாம் வரல. எவ்வளோ பையா இது? 200 ரூபாவா? ஃபர்ஸ்ட் ஒரு gift கொடுங்க. அப்புறம் தரேன். பையன் கூப்பிடுறான். போட்டோ எடுமா போட்டோவா? ஆப்ரோ மஜாவாகிற ப்ரோ நானும் உங்கள் வீடெல்லாம் பார்த்துக்கிறேன் ப்ரோ. சூப்பர் நல்லா இருக்கீங்களா? படிக்கிறீங்களா? படிக்கிறேன். நல்லா பண்ணுறீங்க. நல்லா வட்டா இல்லை இப்போ ஏற்கனவே அதிகமாக இருக்கிறாங்களா நிறைய பேர்? நான் தட்டி விடு ப்ரோ. ஏய் என்னடா அவன் ப்ரோ நான் வரேன் ப்ரோ. ஏறினா சாப்பாடு எல்லாம் கஷ்டமாகுது. நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ அவனுக்கு. ஏப்பா இல்லப்பா நான் ஜூஸ் கீஸ் குடிப்போம். எங்களுக்கு ஜூஸ் தானே நான் வாங்கி தரேன். வாங்கி தரேன்றா. எப்போ வாங்கி கொடுப்பாங்கன்னு இருப்படா. உன் பேர் என்னப்பா? எபினேசன். எபினேசன். ஆண்டவரா பார்த்து அனுப்பிச்சுக்கிறாருல. தொர்றா செட் ஆகுது. நீ இப்போ ஸ்கூல் போறியா? போறேன். லீவ் போட்டுலாம் வர முடியுமா உன்னால? வருவேன். வருவியா? ஆமா இவன் கைத்துல பஞ்சா இல்ல சரால ஒரு ப்ரொடியூசர் இல்ல எங்க நடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துக்கு ஆள் இல்ல. அதுதானே அங்க போலாம். இந்த இவனுக்கு
உடனே பாவம் வாங்கி தரேன். பாவமா இவ்வளோ பார்த்தா பாவமா சி பழசிலாம் நீ எந்த ஏரியா வந்து இவ்வளோ நேரம் என்ன கலாய்ச்சிருக்கிற? மூளை வத்துறான். மூல பத்திரண்டா இங்கே ஒன்று சுருக்கா அடிக்குது கலக்கியா நடக்கா மண்ட பத்திரப்பா வீட்டுக்கு மூல பத்திரப்பா எப்பா இந்த பிள்ளை வேலை இதுக்கப்புறம் இவனுக்குள்ள சேரக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1 இவனுக்குள்ள சேரக்கூடாது. மாமா கூட மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ என்ன டிஸ்டர்ப் போறேன். நான் போறேன். நான் வாங்கி தரேன் சொன்னேன்ல. அசிங்கம் பத்திரம் என்ன வேணுமோ வாங்கி தரேன். போய் ஒருத்த பஸ் ஸ்டாண்ட் போன்றேன். அவன் ஜூஸ் வாங்கி தரேன்டா. அது அப்படிதான் பேச. நீ என்னடா வாங்கி தர? டேய் வயசுல எவ்வளவு பெரும் எப்படி கலாய்ற? அதெல்லாம் கேட்க முடியாது. அவன் ஜூஸ் வாங்கி தரேன். நீ என்னடா வாங்கி தர சொல்ற? வயசுல மாமா பெரியவன் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. புரியுதா? அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ உனக்கு தோணுனா கலாய். நீ கலாய்ச்சிக்கோ. மாமா அப்படிலாம் பேசாத. சரி என்ன மச்சான் வச்சுக்கலாமா? எப்ப இப்ப என் கூட டிராவல் பண்றியா? டீக்கு மோர் குடிக்கிறேன். சொன்ன மோரே இப்ப ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு ஒரு மோர் வாங்கி கொடு. 10 ரூபாவா? மோர் தானே. மோர் வாங்க எல்லாரும் வாங்கி கொடு. 1 2 3 4 4 மோர். 4 மோர். இதா குறா எப்பா என்னடா இவன் தும்சம் பண்றான் இப்ப. போடா வாங்கி குத்த மோர் எப்படி துந்து பேர் வெக்கமான மோர் வாங்க. தம்பி இது குத்துற தம்பி. இனிமே நான் என் கூட இருந்தா மாமா அடுத்தா சொல்றாரு. தேங்க்ஸ் டா குடி தேங்க்ஸ் டா. குடி. சாமாமா. எனக்கா மச்சான்? குடிமா. டேய் பாத்தா வந்த முத நாளே எனக்கு வாங்கி கொடுத்த சந்தோஷப்படுறடா. மச்சான் ஒன் மோர். மோரா. ஃபர்ஸ்ட் குடி. என்ன ஒன் மண்ண உனக்கு மச்சான் நீ குடி. நீ கொஞ்சம் குடி நீ மச்சான். குடிங்க நான் பாத்துக்கிறேன். லேசா குடி மச்சான். நீ என்ன குடி லேசா. எல்லாரும் எங்க கிட்ட இருந்து புடிங்க தான் பழகும். நீ குடி நீ வந்து வாங்கி கொடுக்குற ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். போ செட் ஆயிடும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது ஜெட்டி. ஓ ஸ்விம்மிங் பூல் ஜெட்டி. ஓ ஜெட்டி மாமா டென்னிஸ் ஆற பால் ஜெட்டி இத பார். ஏதோ ஜெட்டி வலிக்காதடா. ஏய் நைஸ் ஆகுதுப்பா கிளாத். சூப்பரா இருக்குதுப்பா. ஓகே டன்னா. அம்மா எனக்கு ஒன்று வாங்கி கொடுமாமா. ஏய் ஆளு ஒன்று போடலாமா? அது ஒண்ணா. போட்டுக்கிறியா ஜெட்டி? ஓகே எல்லாமே வாங்கியாச்சு. போட்டுக்கிறேனே. மண்ண வாங்கிக்கோ. இவனே நம்ம என்ன நோய் நகர ஜெட்டி போடிறான்னு கேக்குறான். அப்படிதான் அவங்க ஏதோ தோணிக்குது அவங்க வாங்கி கொடுக்கணும் சின்ன பையனுக்கு. அவன் கண்டுபிடிச்சான் ஜெட்டி போட மாட்டேன் இல்லாத ஜெட்டி வாங்கிக்கிறேன்றான். வா 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 டிராவல் பண்ணலாம். ஜெட்டி போடுறா. என்னங்க பார்த்த உடனே நம்பர் கேக்குறீங்க? என் அழகுக்கு நீங்களாம் கம்மி. நான் அதை பாருங்க நடிக்கிற ஃபேமஸான ஆள் தான். ஆனால் பார்த்த உடனே எனக்கு லவ்லாம் வராது. ஓகேவா? வேணா இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு விருப்பம் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே? என்ன பண்ணுது? நான் லவ் பண்ணிக்கிற பொம்மை கூட லவ் அறிவுடா எங்கேயாச்சும் பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டியா? பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டான் மாமா இவன். ஏண்டா ஏய் என்னடா அம்மாக்குமா இன்னைக்கு கழுத்தெல்லாம் முறுக்கி போட்டுவான் உன்னை. திருப்பிடுவேன் கைத்த. நம்மம்மா அந்த பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டேன் நீ. அவன் ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறான். ஏதோ வந்துக்கிறான். வீடியோ வந்து போயிருப்பான். ஃபுல் போஸ்ட் இன்னைக்கு கலாய்க்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு இந்த ட்ரெஸ் போட்டாலே பக்கத்து நீனா யார் தான் கலாய்க்காம இருப்பா? ஒரு பொம்பளை ட்ரெஸ் விட மாட்டேன். அம்மா நான் இன்ஸ்டாக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் நான் பேசினிருந்தேன். மச்சான் வா மச்சான் போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்குது மச்சான். நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வந்து உங்க வீட்டுலாம் வந்தான் பேர் நானு. இந்த பையன் நம்மள மாமா கூட மாட்டாரு. பர்றா ஜிமிகிலி எப்படி இது பர்றா 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 எல்லாம் லேடிஸ் போற ட்ரெஸ் இட்னு வந்து எப்படி இது லேடிஸ் போற ட்ரெஸ்ஸா? ஆனா சரியான ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறறப்ப இந்த மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஏறுவாங்க பாரு. இதெல்லாம் ஆர்டி பேண்ட் போடுற மாதிரி இது ஆர்டிஸ்ட் போட்டுருவேன். இதெல்லாம் அப்பத்துல இருந்தே இருக்குது. நீங்க பையா என்ன மாதிரி பிட்லாம் இருக்குது நம்ம கிட்ட? எல்லாம் பிட் இருக்கு, டான்ஸ் காஸ்டியூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போடுவாங்க பை ஹிப் அந்த மாதிரிலாம் இருக்குதா? அந்த மாதிரி 2 3 மாடல் எடுத்து போடுவாங்களா? அம்மா போட மாட்டாங்க. டான்சர் போடுவாங்க. ஓ டான்சர் போடுவாங்க. நீ என்ன தப்பா பேசுற? தப்பா இல்ல மாமா. அவர்கிட்ட சொன்னதான் நான் சொன்னேன். மெட்டீரியல் குத்து மாமா ஒரே சீக்வன்ஸ் மெட்டீரியல். நீ போட போற டான்ஸ் பண்ணமா போறோம். இவரு பாரா இவரே. வயிறுடா என்னடா? எப்பா போங்கப்பா. அந்த பையனை வச்சு திட்ட விடுறீங்க. எல்லாமே பண்றீங்க. நான் பார்த்து தாங்கிறேன். எடுங்க போங்க. என்னடா இவன் ரொம்ப பண்றா? ஏய் நீ என்னன்னு பாரு. போய் பாத்துறாரா? உன் பேர் வேற என்ன சொன்னேன் இவன்? என்னாச்சுனா இப்போ என்ன பிரச்சனைனா? ஆஹா ஆஹா என்ன பிரச்சனை இப்போ? இந்த சட்டை தைச்சா மஜா வருமா? அப்பத்துல இருந்து ரொம்ப பேசினேன். நான் பாத்துனே இருக்கேன். என்ன பண்ணுவே?
ஏதாச்சும் பண்ண சொல்லணும் மாமா, மாமா, புரியல. என்ன ஆயிடுச்சு மாமா? என்ன மாமா சிச்சின்னு அவனை பேச விட்டு இல்ல என்ன பண்ணுனா என்ன மாமா ஒரு ஜூஸ் வாங்கி தரான்ட்டு ஜிமிக்கில கைட்டி விட்டீங்க பாச்சா நீ அது கூட வாங்கி தெரியலையே. அதனாலதான் கைட்டி விட்டா சரி, மாமா, அவனா சட்டை பார்க்கலாமா? இது இது, இது. பாரு நீ. பையா அப்புறம் இந்த பையா அந்த மாதிரி ஃபங்கியா இருக்கு ஃபங்கியா பையா. எடுத்து போடு பையா, அதான் பிட்டு. இதெல்லாம் மீட்டர் எவ்வளோ பையா? 150 மீட்டர் 150யா? மாமா இது ஸ்கிரீன் துளி வெறியுது ரவா கூட காத்து போவாது உள்ள காட்டன் லைன் போட்டு வச்சா போவோம் மாமா. என்ன ஆயிடுச்சா அவருக்கு பாரா தெரியலடா. டேய் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடா உங்களுக்கு இப்ப ஆமா, மறைச்சிருக்கீங்க, எப்படி இப்ப தெரியும்? ட்ரெண்ட் எப்படி தெரியுமா போய் நிக்குது, வேற மாதிரி போய் நிக்குது, நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. ஆமா. பிங்க் கலர்ல சொக்கத்தை மாமா. அடிக்கிற வெயிலுக்கு இது யாருன்னா போட்டுன்னு சுத்துவாங்களா அனிருத் பத்தில ஆமா, ஆமா. அதெல்லாம் ஸ்டேஜ்ல ஏறப்ப என்ன மாதிரி கிளாத்லாம் போட்டு இருக்கிட்டா அவரு ஜர்க்கின் கோட் எல்லாம் போட்டு ஜர்க்கின் கோட் தான்டா, அது உள்ள வெல்வெட் துணி மாதிரி கொடுத்து சாப்பிட்டா கொடுத்துட்டு மேல இந்த மாதிரி துணி தான்டா வைக்கிறாங்க. என்னடா நீ ஓ ஓ 150 இது பாருங்க எல்லாம் டேய் பார்த்து நல்லா இருப்பா பெட்ஷீட் ஆமா அடுத்த சீசன் வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கும் இது பாருங்க ஃபுல் கலர் இது எவ்வளோ? இது 150யா? இது நவுத்துப்பா, ஏன் இது லாங் வேணும்னா 600 ரூபா மல்டி 250 மல்டி 250 எல்லாம் மீட்டர் தான். அப்போ ஒரு சட்டுக்கு எத்தனை மீட்டர் எடுக்க வேண்டியது இருக்கும்? 2.5 மீட்டர். 2.5 மீட்டரா? இவருக்கு 2. ஏன் சைஸ் பையா உங்களுக்கு கூட ஒரு குடன் வேணலாம் 3 மீட்டர். உனக்கு போயிட்டா 3 மீட்டரு 48 மீட்டர். எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா லாஜிக் ஆகுற நீ என்ன பண்றது? பையா வரேன் பையா. நான் உங்க கடை பேருண்ணா? பத்மாவதி கலெக்ஷன், பத்மாவதி கலெக்ஷன். சவுகார்பேட் காட்சிட் லைன். சூப்பர் பையா, சூப்பர் பையா. ஓகே தரலாம். Baby. Cheers. நல்லா இருக்கானா? Cheers. சூப்பரா இருக்குதுப்பா. அடிக்கிற வெயிலுக்குல கரும்பு குச்சி எல்லாம் இரும்பு இது நல்ல 5 ரூபாய் தாராளமா வாங்கி குடிக்கலாம். நல்ல காட்டியா மாமா நீ வயிறுப்பா வியாபாரம் கெடுதுப்பா. மாமா இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சாப்பாடு வாங்க அமிச்சோம், பசிக்குது மாமா. அச்ச வீட்டில் நாளைக்கு இருக்குதுன்னு ஆயிடுச்சு. அங்கேயே தூத்து வராங்க போல இருக்குது. என்ன பண்றது அவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. பசியில இங்கே கேர ஊதிடுவா மாமா. பார்த்துக்க வீடியோல இப்போ வெளியே பார்த்தல, இதான் நான் கஷ்டப்படுறேன். எங்க போயிட்டு வரீங்க? சாப்பிடாம சொன்னேன். பொருளுக்கு ஆச்சுன்னா சுத்தின்ட்டு வரோம், மூஞ்சிலே குத்திடுவேன். எவ்வளவு சொன்னா சாப்பாடு வாங்குறதுல எவ்வளவு டைட்ல பர உக்காந்துட்டு அம்மா எல்லாத்தையும் எடுமாமா நாங்களே வாங்கிட்டு வருது வெயிட்ல. சாப்பிடாம இவ்வளவு நேரம் தண்ணி வேற சொல்ற மாமா. நீ அவங்க கிட்ட போயிட்டு வேற வாங்க சாப்பிடலாம். தண்ணி வேணும் போ டேய் ஏந்து போங்க தண்ணி தோகுது மாமா. சாப்பிட்டு கை கழுவு. நம்ம வாங்கின போ. உக்காந்து எடுத்துட்டு தோசை சுடுறாரு. ஏந்து ஏய் விக்கிறதுன்னா தண்ணி மாற வச்சுக்கிட்டா. ஏந்திரா காசு போறா டேய். சாப்பிட்டு போலாம் வாதா இப்பயே பா, தொத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் ரைஸ் கொடுத்துருப்பா. காசு தான் தருவா. காசு தரேன் ஒரு ரூபா கொடுக்கல. இது ஏதாவது சொல்லுங்கிற காசு நீ. ஒரு யார் வாங்கி கொடுத்தா அப்போ? மூட்டை எல்லாம் வாங்கி குத்துட்டு 10 வாட்டி சொல்றேன். தனியா எங்க மாமா கட்டாக்குது? ஓனரு நம்மளுக்கு என்னோட கேட்டாண்ட அதனால பாயசம் எனக்கு மட்டும் கொடுத்துரு. அதை இப்படி கொடுத்துரு. தனியாக உணவு மட்டும் கொடுப்பாரு ஏமாங்க பாகுபாடு பார்க்கலாம் சாப்பாட்டில். வெஜிடபிள் ரைஸ் தான். நான் வந்து குளிர்ச்சியாக அந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக வந்து மல்லி ரைஸ் சாப்பிட்றேன், கொத்தமல்லி ரைஸ். நீ என்னடா? தயிர் சாப்பாடு. நீடா? லெமன். இந்த மாதிரி இப்போ ஏதாவது தண்ணி வாங்கிட்டு வருவான், எங்களால் பசிக்க தாங்க முடியல, அதனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப லெமன் ரைஸ் கொஞ்சம் கூலிங்காக இருக்கல. லெமன் நல்லா லெமன் ரைஸ் நீ வாங்கினா நான் கம்மன் தான் இருப்பேன். ஏன்னா கப்பல் வாங்கி கொடுத்தீங்களே, சாப்பிட்டா எதுனா கேட்பீங்க. அப்போ இது யாருக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களே. டே அடிப்புடா. நான் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா நம்மளுக்கு கவுச்சி இல்லாமல் இறங்காது, அதனால் இது பார்க்குறது கவுச்சி மாரி இருக்குது. நான் சாப்பிட்றேன். பா வெஜிடபிளில் கூட இந்த மிளகுலாம் போட்டு இந்த காலிஃப்ளவராக முறுன்னு சிக்கன் ரைஸ் மாரி போடும். அடிக்கிற வெயிலில் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் வெயில் தாங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. முடிஞ்ச அளவு நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்தமாரி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பாருங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எதனா வீடியோ பண்ணணுமா, உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிக்கலோ சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.